வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, இந்த ரோகிணியை பற்றிய எல்லாமே ரொம்ப மர்மமாக தான் இருக்குது, அந்த மர்ம தேசத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு 1000 வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா 1000 வேலை இருக்குது, அந்த 1000 வேலையில் இதான் முக்கியமான வேலை இல்லை? அந்த புள்ள சொல்லுது எல்லாமே ரொம்ப பொய்யா இருக்குது. பொங்கல் வருது, அதனால் நான் பார்லரை வெள்ளடிக்கு ஆள் விட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுது. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க, அதை பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு உண்மையை அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னே இருந்தேன், அப்பா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கலையேங்க, அப்படி எதுவும் மறைச்சா நீங்கள் அவ்வளோ கோவப்படுவீங்க, என்கிட்ட மறைச்சேன்னு சொல்கிறீங்க, என்னது மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா யாரும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லைங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் ஓனருங்காங்கல்ல, இந்த மேடம் பேரில் பார்லர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அத்தை பேரில் இருக்குது, அத்தை பேர்லேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யார் பேரில் தான் இருக்குது, வேறு பேர் அவங்க பேர் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மாற்றிருக்காங்க, வேங்கினவங்க பேரில் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க கொடுக்கவே இல்லையே, ரோகிணி பேரில் தான் பார்லர் இருக்குதுன்னு சொன்னாங்க, பெயிண்ட் அடிக்க வேறு ஆள் விட்ருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட? பார்வதி அத்தைகிட்ட தான். பார்வதி அத்தைகிட்ட தானே அந்த மிளகா மறுபடியும் அரைச்சிட்ருக்காங்க. அப்பா சொல்லும் போது சிரிச்சார், பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரோகிணி பார்லரை பெயிண்ட் அடிக்க ஆள் விட்ருக்கேன் ஆன்ட்டின்னு சொல்லும் போது சிரிச்சார் அப்படிங்கிறாங்க. நானும் சிரிச்சேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்களும் பார்த்தீங்க சிரிச்சிங்க அப்படிங்கிறாங்க. மீனா அந்த பொண்ணுக்கு பார்லர் இல்லை இப்போ அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம தான் அந்த திறப்பு விழாவுக்கு போயிருக்கோமே அப்படிங்கிறாங்க. திறப்பு விழாவுக்கு போனது நிஜம்தான், என்ன எல்லாம் உண்மை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க, உங்களவுக்குலாம் எனக்கு சிந்திக்க தெரியாதுங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா அந்த பார்லர் அந்த பொண்ணு விற்று எவ்வளோ நாளாகி போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த விஷயம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாத அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யாருங்க அந்த 2 பேர் அப்படிங்கிற? நானும் அப்பாவும் தான் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், அப்பா தான் சொன்னாங்க, அந்த பிள்ளை பார்லர் வாங்கும்போது நம்மகிட்ட சொல்லிவிட்டு வாங்கலை, அதேமாதிரி விற்றதையும் நம்மகிட்ட சொல்லிவிட்டு விற்கலை. நம்மளுக்கு அது தேவையில்லை, அது பார்லர் வச்சுருக்குன்னா அதை சார்ந்தது, அதில் வருமானம் வருதுனாலும் அதை சார்ந்தது, அது விற்றாலும் அதை சார்ந்தது, நம்மளுக்கு அது பொருட்டே கிடையாது, நம்ம அதை பேச தேவையில்லை, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னோன்னா நான் யார்கிட்ட மீனா சொல்ல முடியும், அதான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சொன்னால் என்ன செஞ்சுருப்பேன், நீனும் இனிமேல் அமைதியாக தானே இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அமைதியாக தான் இருந்திருப்பேன், அத்தைட்ட நானும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது எப்போ தெரியுமோ அப்போ தெரியட்டுன்னு விட்டாச்சு. ஆனால் இந்த பொண்ணு ஒவ்வொரு பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இல்லாத பார்லரை தான் பார்லருக்கு வெள்ளடிக்கிறதுக்கு இவ்வளோ செலவாயிட்டுன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வேறு ஏதாவது சொல்லலாம், அதனால் இந்த பொண்ணை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நம்ம மாடியில் எப்படிங்க ரூம் கட்டுறது, நம்ம உழைச்சா தானே கட்ட முடியும், நீங்கள் பாட்டில் ரோகிணியை பற்றி விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடைஞ்சிங்கன்னா நம்ம எப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வேலையாக நடக்கும், இது ஒரு வாரமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நடந்தால் சரி தான், சரி நேரம் ஆயிடுச்சு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த ரோகிணி பொண்ணு பொதுவான காசை ஏமாற்றி மனோஜுக்கு ஃபர்னிச்சர் கடை வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருச்சு. இப்படி இருக்கும்போது பார்லருக்கு நான் பெயிண்ட் அடிக்க விட்ருக்கேன், அதுக்கு செலவு 50,000 மேலே ஆயிடுச்சு, என்கிட்ட போய் பணம் கேட்கிய மனோஜ், ஃபர்னிச்சர் கடையை பெயிண்ட் அடிக்க அப்படி இப்படின்னு சொல்லுது. என்ன தான் இந்த வீட்டில் நடக்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை பார்லரை விற்றுருச்சின்னு முத்து சொன்னான், நானும் விசாரித்து பார்த்தேன், சொந்தமாக பார்லரில் அங்கே வேலை தான் பார்க்குது, ஏன் இந்த பொண்ணு போய் சொல்லுது, இல்லை வேறு எதுவும் பண்ணுதா, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே கிடக்காரு. இப்போ விஜயா முடிச்சு பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலையா, அப்போ நான் உங்களுக்கு கை கிளம்பி விடட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. விஜயா தூங்கிடுறாங்க. அண்ணாமலை முடிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்றாங்க. கடவுளே என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனநிலை எனக்கு கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு கொடுங்க, குறிப்பாக மனோஜுக்கும் விஜயாவுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தூங்குறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. காலையில் விடிஞ்சோடனே முத்துக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. எங்கே வருது? குமரிபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வருது. அங்கே ஆஃபர் போய் விட்டுட்டு கிறிஸ்பாட்டி வீட்டு பக்கத்தை பார்க்குறாரு. வீடு பூட்டி கிடக்கு.
அப்போ பக்கத்தில் கேட்குறாங்க, என்னங்க இது வீடு பூட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா தம்பி, அவங்க மெட்ராஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னைக்கு போனாங்க? நீ தான் போனாங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி அவங்க போய் 2, 3 வாரம் ஆயிட்டு அப்படிங்க. 3 வாரம் ஆயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க 3 வாரம் ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள பொருளெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்களே. முன்னாடி போயிருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆள் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பொருளெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டபோது மீனாவுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. மீனா, நான் ஒரு ஆஃபராக வந்து குமரிப்பாளையம் வந்திருந்தேன். அங்கே கிறிஸ்டோட வீட்டு பக்கத்தில் நின்றேன். சரி வீட்டில் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் நடக்குது கிறிஸ்ட பார்க்க முடியுமான்னு நிற்கும்போது வீடு பூட்டி கிடந்துச்சு. பக்கத்தில் கேட்டாக்க அவங்க வீடு மாறி போயிட்டாங்க, மெட்ராஸுக்கு தான் வந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் சொல்கிறாங்க. பொருளெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இங்கே யார் இருக்கா? அவங்க பொண்ணு வெளிநாட்டில் தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, இங்கே யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க பொண்ணு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிங்க, இருங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி அம்மாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த முத்துவும் மீனாக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ சரி ரைட்டு ஃபோன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரோகிணி வந்துடுறாங்க. என்னம்மா என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லடி மீனா தாண்டி கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது மீனா கால் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படிங்கிறாங்க. அவன் அம்மா உனக்கு கால் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும், நீ தான் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டல அப்படிங்கிறாங்க. ஃபோனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி கொடுக்குறாங்க. இனிமேல் உனக்கு ஃபோன் வராது, நீயும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி பண்ண போகிறேன், ஒருவேளை முத்து கிராமத்துக்கு போயிருப்பானோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் ஏம்மா போகிறான், ஒருவேளை அவன் போனாலும் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் டவுட் ஆகுது. அப்போ ரோகிணி அவங்க உறவினர்கிட்ட சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் யாரும் கார் விட்டுட்டு வீட்டை பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு தம்பி வந்து மெட்ராஸ்லேருந்து வந்த தம்பி வீட்டையே பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தட்டையே கேட்டுக்கிட்டு இருக்கவங்கள பற்றி ஃபோனை கொண்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் ஃபோன் பேசுறது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்குறாங்க. இந்த ஆளையும் இப்போ ஒரு மாதிரி முழிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. தம்பி ரொம்ப நேரம் எனக்கு கீழே வேறு எதுவும் வேணுமா தம்பி அப்படிங்கிற. ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து மீனாட்ட கேட்குறாங்க. மீனா, அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஃபோனு 4 மணி நேரம் ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை, என்னன்னே தெரிலங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை மீனா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கிறிஸ்ட வளர்த்துக்கலாம் வச்சுக்கலான்னு சொல்லி அவன் எதிர்காலத்துக்காக தான் சொன்னான். அவங்க எந்த அளவுக்கு நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க விசாரித்து பார்த்தா அவங்க பொண்ணுமே வந்து வந்த மாதிரி தெரில, பொண்ணே வராதான். இவங்க தான் காலி பண்ணி மெட்ராஸுக்கு வந்துட்டாங்காங்க. இங்கே எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த பையன் வேறு படிச்சுக்கிட்டு இருந்தான், படிப்பில் பாதியில் கொண்டு வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே குழப்பந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறதுங்க, மெட்ராஸுக்குள்ளே தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி நம்ம தேடுறது அப்படிங்கிறாங்க. மீனா, மெட்ராஸுங்கிறது சாதாரண ஊர் கிடையாது, பெரிய ஊர், நம்ம எல்லா பக்கமும் தேடிட முடியாது. ஏன் நம்ம தெருவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. எங்கே போயிருப்பாங்க எது போயிருக்கான்னு புரியலையே, மனசுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் குழப்பமாக தாங்க இருக்குது. வாங்கங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மீனா அம்மா பார்த்துட்டு, என்ன 2 பேரும் ஜோடியாக வரீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நடந்தது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடி கவலைப்படாத, அந்த பையனை நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க பாட்டியும் பார்ப்பீங்க, உங்கள் மனசும் ஆறுதல் ஆகும், போய் பொன்னியம்மனை கும்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொன்னியம்மனை போய் கும்பிடுதாங்க. கும்பிட்டுட்டு, ஏம்மா பாரமாக இருந்துச்சுமா, வந்தோன்னே கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாதடி, எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் மருமகனே, சீதா சாப்பாடு கொண்டு வரேன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏத்த சீதா வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, வாரத்தில் ஒரு நாள் லீவு, அதனால தான் சாப்பாடு கொண்டு வரேன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. சீதாவும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. சீதா ஒரு நாள் தான் நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அப்படி நீ மீனாட்ட சொல்லியிருந்தேன்னா மீனா வந்து சமைச்சு கொண்டு வந்துருப்பாள்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், அக்கா கொண்டு வந்துருவா தான், ஆனால் அக்கா கொண்டு வரும்போது உங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா இங்கேருந்து தான் சமைச்சு கொண்டு போறியாடி, அங்கே வடித்து கொட்டதுக்கு என் வீட்டு பொருள் தான் கிடச்சேன்னு என்னத்தையாவது சொல்லுவாங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒரு மாதிரி அது ஏன்டி நீ சும்மா இறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, சீதா சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, எங்கள் அம்மா இதை விட கொடூரமாக சொன்னான்னு சொல்ல தான் செய்வாங்க, அவங்க குணம் அதுதான், என்ன பண்ண, என்னையும் அவங்க பையனாவை பார்க்குறாங்க, இல்லை என்னையும் மீனாவும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டிருக்கா சீதா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாம்மா, அந்த வீட்டில் யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மாமாவும் நீங்களும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க எங்கள் அக்காவை, எங்கள் அக்கா மேலே அவ்வளோ அன்பாக இருக்கீங்க, அது போதும் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்லுதாங்க, மருமகனா உங்களை மாதிரி மருமகன் யாரும் கிடைக்க மாட்டாங்க, கோவப்பட்டாலும்
உங்களை மாதிரி யாரும் கோபப்பட முடியாது, அனுபவிச்சாலும் உங்களை மாதிரி வைக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது சத்யா வந்துடுறாங்க. நம்ம அவ்வளோ காலேஜெலாம் முடிஞ்சிட்டலாம் அப்படிங்கிறாங்க. எல்லா எக்ஸாம் எழுதிட்டோமாம்மா, ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உன் வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்டங்க கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அரசியல்வாதி தெரியுமில்ல, அவர் வேறு எலெக்ஷனில் ஜெயிச்சு பெரிய ஆளாயிட்டார். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அண்ணாச்சிட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பர் வேலை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. மீனா நீனும் வா, நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்னைக்கு சத்யாவை கூப்பிட்டு போய் வேலைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது டவார்னு ஒரு ஆள் எக்ஸாலில் கிராஸ் பண்ணி போகிறாரு. அதை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்போ என்னாச்சு அப்படிங்க, ஒன்றும் இல்லை அதான் நாங்கள் ஒரு சின்ன வேலை போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் முன்னாடியே அந்த பைக் முன்னாடியே போகிறாங்க. முத்து கரெக்டாக பார்த்துடுறாரு. அது யாருன்னா புரோன்மணி. அவர் ஒரு எக்ஸலில் போய்கிட்டு இருக்காரு. ஒரு ஆள் வந்து கறி கேட்டாருன்னு சொல்லி ஒரு 10 கிலோ கறி அதில் வச்சு பைக்கில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காரு. நேராக அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுக்காரு. நீங்களே வந்து கடையிலேருந்து வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். நான் இப்போ எக்ஸல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிடிங்க, அமௌண்ட்டு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்க்குறாங்க, மீனாவும் முத்துனுக்குறாங்க. இவங்கள பார்த்தோன்னே மணி ஷாக் ஆகிடுறாரு. ஆகா, எக்ஸல் அங்கெல்லாம் நிற்கவும் மாட்டிக்கிட்ட முடியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தம்பி 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 அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க முத்து. தயவுசெய்து முத்து என்ன எதுவும் செஞ்சிடாதங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி இது ரோடு, இந்த ரோட்டில் வச்சு எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க ஓரமாக. அண்ணாச்சி மலேசியாவிலேருந்து வந்து தான் இங்கே கறி ஊற்றிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி என்னை மன்னிக்கணும் தம்பி, நான் மலேசியாங்கிற நாட்டை நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அங்கேருந்து வந்தேன் போனோம்னு சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இவ்வளோதான் தம்பி தெரியும். தெரியாத ஊருக்கு போன மாதிரி சொன்னால் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷம் தான் ரோனியால் கிடைச்சே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை தம்பி. தம்பி நான் வந்து கறி கடை வச்சுருக்கிறது வந்து என் வருமானத்துக்கு. நான் நடித்து இது பண்ணுறது வந்து என்னோடய மன திருப்திக்கு. நான் ஒரு நாடக நடிகர் தம்பி, ஓடையில் நடிக்க போவேன். ரெகுலராக என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி என்னால் சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக வர முடியலை. எனக்கு வயசும் போயிருச்சு, எப்படியாவது ஒரு சினிமாவில் நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலே லாந்திக்கிட்டு இருந்தேன். அப்படி லாந்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோகிணியை அந்த வித்யா பிள்ளை அறிமுகப்படுத்தி விட்டுருச்சு. அந்த பிள்ளைக்கு வந்து பெரிய பெரிய டேரக்டர்லாம் தெரியும், நீங்கள் ரோகிணிகிட்ட மட்டும் அவன் சொல்லுத கேரக்டர் நடித்தேன்னா பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சினிமாவில் வாங்கி தருவேன் அப்படின்னு அந்த வித்யா பிள்ளை சொல்லிச்சு. ரோகிணியும் கூப்பிட்டு வந்துச்சு. அப்போ 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பணத்தை தந்தாங்க. மறுநாள் வந்து பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை கொடுத்து கிராமத்தில் வந்து பொங்கலுக்கு சீர்வரிசை இது மாதிரி வரணும், இந்த முகவரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்தேன். அங்கே மாப்பிள்ளைக்கு கை செயினும் போட்டு விட்டேன். இதுதான் நடந்துச்சு. மற்றபடி எல்லாமே இந்த ரோகிணி கொடுத்த காசு தான், ரோகிணி கொடுத்த ஸ்கிரிப்டு தான். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஒழுங்காக நடிக்கலைன்ட்டாங்க. 2வது உங்கள் வீட்டில் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு என்னை ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பே வாங்கி தரல தம்பி. ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு மட்டும் எனக்கு தெரியுது. அதை நான் வித்யா பிள்ளைகிட்டையும் ரோகிணி பிள்ளையும் சந்தித்து சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது சூழ்நிலை மோசமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி கொடுத்துருவேன். என் தொழிலையும் நான் கெடுக்க முடியாது. அதுபோக மீனா பிள்ளை எங்கள் கடையில் வந்து ஒரு நாள் வந்து கறியும் வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் கடைக்கு வந்தேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த இடத்துல கடை வச்சுருக்கேன், நீ உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடலாமா, நான் கூட முகத்தில் துணியை போட்டுக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ முன்னாடியே பார்த்துருக்கேன்ட்டு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க முகத்தில் துண்டு போட்டிருந்தாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும், அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிற முத்து. மீனா மேலே எந்த தப்பு இல்லை, தப்பு இல்லாமல் என்னுடையது தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க மாமா, நீங்கள் தப்பு செய்யலையே, அந்த பார்லரமாக தானே ஃபில்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பார்லர் தான் வச்சுருக்கோம். சரி தம்பி, என்னையும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மேலே என் மேலே கடுப்பாக இருந்துச்சுன்னு கடையிலேருந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, வயசுக்கு மூத்த ஆள், நீங்கள் வயசுக்கு ஏற்ற பக்குவத்தில் நடந்திருக்கலாம்னு வேணால் நான் சொல்ல முடியுமே தவிர்த்து நான் வேறு என்ன சொல்ல முடியும். உங்களையும் வேறு மாதிரி பயன்படுத்திட்டு தான் செய்தாங்க. நீங்களும் எங்கள் அப்பா வயசு, உங்களை அப்படிலாம் வந்து பரம்பரை இல்லாமல் பேசுகிற அளவுக்கு நான் ஆள் இல்லை. எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவும் அப்படி வளர்க்கலையா. சரி இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸலில் வந்திருக்கீங்கள, பேர் விழா அப்படிங்கிறாங்க. தப்பி ஆளுகளை மட்டும் தானே பேருவேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் நினைக்கல. ஆனால் என்கிட்ட சொன்னதையோ மீனாட்ட சொன்னதையோ நீங்கள் ரோகிணிகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற. ஏன் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பின்னாடி சொல்லிக்கிறேன்,
உங்களுக்கும் நான் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் அவள் வந்து வேறு மாதிரி ஏதாவது செய்வா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதங்க, எப்போனாலும் கடைக்கு வாங்க, நான் இப்போவும் உங்களை மருமகனாக தான் பார்க்கேன், என் மகளாக தான் பார்க்க மீனாவை அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவங்க மேலே தப்பு இருந்த மாதிரியே தெரில அப்படிங்கிற. மீனா என் மேலே தப்பு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எந்த கோபமும் படலை அப்படிங்கிறாங்க. மீனா கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, அந்த ரோகிணி பிள்ளை ஒன்று ஒன்றா சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்னென்னாமோ மறைக்கி அப்படின்னு மட்டும் தெரிய வருது. பார்லருக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ராடு விட்டுச்சு, சொந்தம்னு ப்ராடு விட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இவரை மாமா மலேசியாவிலேருந்து வந்தார் அப்படி இப்படின்னு சீனம் போட்டுச்சு. கடைசியில் இவர் வந்து இங்கே வந்து கறிக்கடை வச்சுருக்க ஆளாக இருக்கார். எல்லாரையும் அது ஏமாதிரி தான் செஞ்சுருக்கு, ஏமாத்தான் செஞ்சுருக்கு. இவரையும் ஏமாந்து தானே போயிருக்காரு. இவர் அம்பு தானே எய்தது அவங்க தானே. சரி ரைட்டு, அந்த ரோகிணியை பற்றி நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடணும் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாயிருது. மீனா இதை போட்டு நீ எதுவும் யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறேன். சரி மீனா உன்னை வீட்டில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டு நேராக சத்யா வீட்டில் போய் நிற்காங்க. என்னமாம்மா காலையில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது காலையிலே மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வண்டிக்கு பிரிவில் அப்படிங்கிற. மாப்பிள்ள யாருக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்கே மாமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாப்பிள்ள எனக்கு வந்து ரோகிணியை பற்றி ஃபுல் தகவலும் தெரியணும். உங்கள் ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்தா, சிட்டி ஆஃபீஸுக்கு, அவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறாங்க. மாமா வேறு என்ன, ஒரு 2-3 நேரம் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வட்டி கொடுக்கும்போதும் கையெழுத்து போட்டிருப்பாங்க, வாங்கும் போதும் கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஒரு ஆவணமும் வச்சுருப்பாங்க வட்டிக்கு கொடுத்ததுக்கு. அது போக சிட்டி ஒவ்வொரு வாட்டியும் யாரில் வந்து பணம் வாங்குதாங்களோ அந்த வாங்குகிற பதிவை அப்படியே அவங்க வந்து காப்பி பண்ணி ஒரு 2 பிரிண்ட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள நீ யாருனே வேலை பார்த்துருக்காங்க, தெரிஞ்ச பசங்க உனக்கு ரொம்ப டியராக இருக்கவங்க யார் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2 பையன் இருக்காங்க, என் மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. சிட்டி சில நேரத்தில் கை நீட்டான் வச்சுட்டான்னு சொல்லி என்கிட்டையும் வருத்தப்படுவாங்க. அவங்க சத்யா உனக்கு என்ன உதவினாலும் பண்ணுறேன், அந்த சிட்டி ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட் தானே இதை விட்டு காலி பண்ணி வரணும்னு சொல்லி 2 பேர்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்கள கையில் எடுத்து அந்த ரோகிணி அங்கே என்ட்ரியான காப்பி, அவங்ககிட்ட பணம் வாங்கின காப்பி, என்ன அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க எது இருக்காங்க எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அதை நம்ம எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்ட்டை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. இனிமேல் ரோகிணி வந்தாங்கன்னா அந்த பதிவை வந்து எனக்கு வேணும். இதுக்கு முன்னக்கூட்டி அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்களா அந்த டாக்குமெண்ட்டு, அப்புறம் வந்து பணம் வாங்கும்போது சிட்டி வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்டு போன அந்த வீடியோ எல்லாமே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறேன், நான் தான் அனுப்புகிறேன்னு யாரையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் என்ன சிட்டிகிட்ட நான் க்ளோஸாக பேசணும்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மாமா வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. பழைய காப்பீஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. அதை முத்துட்ட காமிக்கிறாங்க. உடனே இவ தான் அப்படிங்கிறாங்க. பாருங்க மாமா அப்படிங்கிறாங்க. பணம் அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. மாமா இது வரைக்கும் பணம் 3 லட்ச ரூபாட்ட வாங்கியிருக்காங்க, வட்டியும் மாதம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேசின ரெக்கார்டு எதுவும் இல்லை, வீடியோ மட்டும்தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அதில் வட்டிக்கான லிஸ்ட்டில் அது அந்த பணம் வரல அப்படிங்கிறாங்க. என்னது 3 லட்ச ரூபா வாங்குறாங்க, அந்த 3 லட்ச ரூபாய்க்கு இந்த பொண்ணு கரெக்டாக வட்டி கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாயை கொண்டு சிட்டிகிட்ட கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியலங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முதல்ல ரெக்கார்டு தான் வரும், வாய்ஸ் வராது அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறாங்க. இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஆள் கால் பண்ணுறாங்க. சொல்லு சத்யா நான் அண்ணனோட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் தள்ளி வந்து பேசேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு சத்யா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அக்காவை கல்யாணம் முடிச்ச வீட்டில் ரோஹிணின்னு ஒரு பொண்ணு நம்ம அண்ணங்கிட்ட வட்டி வாங்கியிருக்கல சிட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கியிருக்கு, அந்த பொண்ணு இப்போ இடையில எதுக்கு வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அது பெரிய கதை சத்யா அப்படிங்கிறாங்க. என்ன கதை அப்படிங்கிறாங்க. தினேஷ்னு ஒருத்தன் அந்த ரோகிணியை பற்றி உண்மையாக அவங்க வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு மாதம் ஒரு 50,000 வாங்கிட்டு இருந்துருப்பான் உங்களுக்கு. அவனுடைய ஒரி தாங்க முடியாமல் சிட்டிக்கிட்ட சொன்னாங்க. சிட்டி இது நல்ல ஒரு வியாபாரமாக இருக்க, அவனை கையில் எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு அவனை பார்ட்னர் ஆகிட்டாப்புல சிட்டி. இப்போ அந்த ரோகிணிகிட்ட எப்போம்லாம் கால் பண்ணி பணம் வாங்க முடியுமோ வாங்குதாங்க. இப்போ முதல் தவணையாக ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு சொல்லியிருக்காங்க, ஒரு நாடகத்தை போட்டு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அடுத்தாப்புல எப்போ பணம் வாங்க போகிறாங்களோ தெரில, அதுதான் அந்த பணம் அப்படிங்கிறாங்க. உடனே இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அவன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. 2 லட்சம் கொடுத்துருக்கா, இவரை பற்றி உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிள்ளை 2 லட்சம் கொடுத்துருக்கா
அப்போ இந்த பிள்ளை யார் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்கிறார். மாப்பிள்ளை இந்த தகவல் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், உன் செல்லில் இருக்க வேண்டாம், என் செல்லுக்கு மட்டும் அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. மாமா ஏற்கனவே உங்கள் செல்லு தொலைஞ்சிருச்சு, அதில் ஒரு வீடியோவும் ஆடியோவும் இருந்தால் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இது பத்திரமா இருக்கும், ஒரு அனுபவம் எனக்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இதை வாங்கிட்டு நேராக மீனாட்ட போகிறாங்க. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிக்கிறாங்க. பார்த்துட்டு மீனா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏங்க இந்த ரோகிணியை பற்றிய உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மாதம் மாதம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவனை வந்து உரி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சிட்டியை வச்சு இதை மேனேஜ் பண்ணதுக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மீனா நான் சொல்லலை, இதில் ஏதோ ஒன்று இருக்குது சிட்டிக்கிட்ட போய் இந்த பொண்ணு பணம் வாங்குறதுக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும்னு சொன்னோம்ல, இதுதான் அது. வேறு என்னெல்லாமோ தகவல் இருக்குங்கிறத நம்ம எடுக்கணும். நீ சொல்கிற வேலைக்கு போன்னு சொல்லிட்டு என் மனநிலை பூராமே இந்த ரோகிணியை பற்றி விசாரித்து உண்மையை இங்கே வந்து விளக்கி காட்டணும். ரோகிணியோட மர்ம தேசத்தை நான் செப்பு போட்டு வளர்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கும் அதாங்க தோணுது. நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இந்த ரோகிணி யார், என்ன விவரம், எல்லா தகவலோட என்ன இந்த ஆதாரத்தையும் வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கிட்டு சொன்னால் தான் நம்புவாங்க அவங்க அம்மா. எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தை நம்பவே மாட்டாங்க, நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு அது நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நான் இதை வந்து இது வெளி கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்குதாங்க. விடிய காலமே ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்கும்போது செல்வத்துக்கு சொல்கிறாங்க, இந்த ரோகிணிக்குள்ளே பயங்கர தில்லாலங்கடியாக இருக்குது, எதையோ ஒன்று மறைச்சி தான் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கு, எங்கள் வீட்டில் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு இவனுக்குலாமா பணம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ சிட்டி வந்து அவனை நெருக்கடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனும் 2 டீல் போட்டு இந்த பிள்ளைகிட்ட பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பிள்ளை ஊருக்கு போகிற கடன் வாங்கி வச்சுட்டு அழையுது. இப்போ என்ன பண்ணுனே தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அவங்கள கண்டுபிடிக்கிறது நம்ம என்னடே பண்ண முடியும், அவன் பேக்கில் மைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற. நண்பா சூப்பர் நண்பா அப்படிங்கிறாங்க. பேக்கில் எப்படி மைக் வைப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னா செய்யணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் வீட்டம்மாவை ரோகிணிக்கு நல்லாவே தெரியாது, பார்லருக்கு அனுப்பிவிடுவோம், வேறு காரில் அனுப்பிவிடுவோம், போயிட்டு வரட்டும். போகும்போது ரோகிணி பேக்கு கலரை நம்ம சொல்லிடுவோம், இன்றைக்கி என்ன பேக்கு கொண்டு போதோ அந்த பேக் கலரில் இந்த மைக்கை மட்டும் எப்படியாவது வச்சிருமான்னு மட்டும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு முடிஞ்சால் வைக்க சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலைல விடியுது, என்ன பேக் கொண்டு போகிறாங்கன்னு முத்து நோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. நேராக செல்வம் வீட்டம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா போகிறேன் அந்த ரோகிணிகிட்ட தான் பண்ணணுங்கிற, என்ன எப்படியும் பார்லரில் மசாஜ் பண்ணணுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்பில் அது வெளில போகவும் வைக்கும். அந்த கேப்பில் அந்த பேக்குக்குள்ளே இந்த மைக்கை போட்டுடணும், அவங்க என்ன பேசுன்னு நம்மளுக்கு கேட்கும், அந்த பிள்ளை என்னென்ன தில்லாலங்கடி பண்ணதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் ஆகும், அந்த பொண்ணு யாருன்னு தெரியப்படுத்துறதுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போகிறாங்க. போய் மைக்கையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு முத்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், என்னம்மா என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படி, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாத்திரைலாம் நேரத்துக்கு போடுதியா அப்படிங்க, போடுதேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா புதன்கிழமை வந்து எங்கள் மாமா வந்து வேலைக்கு போகிறாரு, அந்த நேரத்தில் இப்போ உன் பேரனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னோம்ல, நீ அனுப்பலை அப்படிங்கிறாங்க. அது எப்படி அனுப்புவேன், இப்போ நான் அனுப்பலை, புதன்கிழமை தான் நீ அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டியே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. புதன்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு பையனை அனுப்பாதம்மா அப்படின்னு, அம்மா அப்படின்னு என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, புதன்கிழமை அனுப்பாத அப்படின்னா ரோகிணி சார்ந்த யாரோ அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் படிக்காங்க, இது வந்து ரோகிணியோட உறவினராக இருக்கணும். அதுபோக அம்மா அனுப்பாத அப்படின்னா அப்போ அது அவங்க அம்மாவாக தானே இருக்கணும். இந்த பொண்ணு அப்போ வெளிநாட்டிலேருந்து வரலையா, அப்போ இந்த பொண்ணு சொல்லதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகுது. என்ன வந்து ஒரு மாதிரி முழிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம் ஓரளவு விட கிடைக்கி, நாளைக்கு எப்படியாவது நான் வந்து அங்கே போய் ஆகணும் அப்படிங்கிற. எங்கே அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் புரியலை. அந்த ரோகிணிக்காக நீ ஏதாவது பண்ண போய் மாட்டிக்காத அப்படிங்கிற. நான் ஏன் மாட்ட போகிறேன், அந்த ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வித்யாட்ட போகிறாங்க. வித்யா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணியை பற்றிய உண்மை எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா திருன்னு முழிக்காங்க. வித்யா திருன்னு முழிக்க, ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா மாட்டிக்கிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஃப்ரெண்டு அவ்வளோதான், மற்றபடி எனக்கு அவளை பற்றி வேறு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட வருவா போவா, நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க.
"ஐயா ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கள் அவ்வளோதான்" அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதையும் சொல்ல விரும்பலை முத்து. நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவன் என் ஃப்ரெண்டு. நான் ஆனால் அவளை எதுவும் சொல்ல முடியாது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. சரி இதுக்கு மேலே அந்த பிள்ளைய நம்ம ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசாட்சி ரீதியாக வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணலாம் அந்த பிள்ளைய பற்றி ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோகிணி பார்லர் போகிறாங்க. காரை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டு ரோகிணி பின்னாடியே போகிறாங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு நேராக கிறிஸ்டை கூப்பிட்றதுக்கு அந்த ஸ்கூல் போகிறாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து கிறிஷை கூப்பிட்டு கொண்டு ஒரு இடத்துல விடுதாங்க. முத்துக்கு பயங்கர ஷாக்கு. கிறிஷ் இங்கே தான் இருக்கானா? கிறிஷை கொண்டு இந்த பொண்ணு விடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கிறிஷுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அம்மான்னு வேறு அன்றைக்கி பேசுனதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்கிறாரு இந்த முத்து. கிறிஷு கொண்டு விட்டுட்டு இந்த ரோகிணி போனோன்னா மறுபடியும் அந்த கிறிஷு வீட்டுக்குள்ளே முத்து போயிடுறாரு. போகிறாரு. போனோடனே அங்கே ரோகிணியோட அம்மா இருக்காங்க. முத்தை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக, முத்து நீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் வந்ததில் ஷாக்கா, ரோகிணி கொண்டு பிள்ளைய விட்டது ஷாக்கா அப்படிங்கிறாங்க. முத்து எங்களை மன்னிச்சிருங்க முத்து அப்படிங்கிறாங்க. என்னது உங்களை மன்னிக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா என் பொண்ணு கல்யாணி உங்கள் வீட்டில் பொய்யை சொல்லிக்கிட்டு அந்த வீட்டில் ரோகிணியாக வாழ்ந்துட்டுருக்கா. அது தப்பு தான். அவள் பண்ணது தப்பு தான். உங்கள் அண்ணனை விரும்பினதுனால தான் கட்டிக்கிட்டாப்பா அப்படிங்கும்போது முத்துக்கு ஒன்றும் உடல தலா சுற்ற ஆரம்பிச்சிருது. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா நான் இந்த இடத்துல இருக்கேன். கிறிஷ் பாட்டியும் பார்த்துட்டேன். அவங்க சொல்லுறதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீ வாயேன் அப்படிங்கிறாங்க. எந்த இடங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வா அப்படின்ட்டு அந்த வீட்டு மார்க்கு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. கிறிஷ் பாட்டி இருக்கிற என்னம்மா இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிருமா, முத்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலிலே விழுந்துடுறாங்க. ஏம்மா நீங்கள் காலில் விழுந்தீங்க? உங்கள் வயசுனே என் வயசுனே ஏன் விட்றம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என் மக பண்ண தப்புக்கு நான் காலில் விழுந்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. என் வீட்டுக்காரங்கன்னா என்னை தலை சுற்று சீக்கிரம் வாமாங்கிறாங்க. நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க? என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டில் வாழக்கூடிய ரோகிணி தான் என் மகா கல்யாணத்தை மறைச்சி இந்த கிறிஸ் இருக்கிறத மறைச்சி உங்கள் வீட்டுக்காரோட அண்ணனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். ஆனால் உண்மையெல்லாம் சொல்லி கிறிஷை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஒரு காலமாக அவள் கொண்டு வந்துக்கிற மாதிரி தெரியல. நீங்களும் அவள் பிள்ளைய வழக்கு கேட்டோன்னா அவள் கொடுக்கவே கூடாதுன்ட்டு, அதனால தான் உங்களை நான் அப்படி பேச வேண்டியதாக போச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு இவங்ககிட்ட எந்த பதிலும் பேச முடியல. அதனால தான் வேணும் உண்மையை கூப்பிட்டேன். இதுக்கு என்ன பதில்னு எனக்கு தெரியல. ரோகிணியை பற்றி விசாரித்து வீட்டுக்கு உண்மையை சொல்லலான்னு பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நல்லா இருப்பீங்க. ரோகிணியை பற்றி உண்மையை நீங்கள் பக்குவமாக சொல்லாமல் நீங்கள் கோவத்தில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணியும் அம்மா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சாதாரணமாக உங்கள் வீட்டில் உள்ள பணத்தை மனோஜ் கடை வச்சு கொடுத்ததுக்கே ரோகிணிகிட்ட உங்கள் அம்மா இப்போ வரைக்கும் சரியாக பேச மாட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பா மூலமாக பக்குவமாக பேசி இந்த கிறிஸையும் ரோகிணியும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுபோக என் பேரன் உங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளையாக அங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது முத்துக்கு ஒன்றும் உடலையம்மா அங்கே பாருங்கள், யார் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு ரோகிணியை பற்றி தெரியணும்னு அலையலை. அந்த பொண்ணு எங்கள் வீட்டை நிறைய ஏமாற்றிட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை ஆதாரப்பூர்வமாக வீட்டுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா கிறிஸ் தான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறீங்க. சரி அப்போ கிறிஸ் அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சுன்னா அதையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்து ஒரு மாதிரி மீனா அந்த பிள்ளை தப்பு பண்ணியிருக்குதான். ஆனாலும் அந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒன்றுத்தையுமே அனுபவிக்கலை. அந்த அனுபவத்தை நம்ம 2வது வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. சரி ரைட்டு, அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மறப்போம் மன்னிப்போம். என்ன பண்ணல மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நானாங்க அந்த வீட்டு எஜமானி, உங்கள் அம்மா தான் எஜமானி, அவங்க சொல்கிறது தானாங்க முடிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அங்கே தெரியக்கூடாது. அப்பாவை நம்ம நைஸாக கூப்பிட்டு கிறிஸ் பாட்டியை பக்குவமாக பேச வைப்போம். பேச வச்சா எல்லாம் ஓகே வேணும். நம்ம பேசிக்கிட்டு அது வேறு மாதிரி போயிடக்கூடாது. அங்கே பாருங்கள், இந்த வாரம் எங்கள் அப்பா புதன்கிழமை வேலைக்கு வருவாங்க. வேலையை முடிச்சுன்னா எப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு போகணுன்னு சொல்லி கூட்டிடுவேன். நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அப்படி சொல்லினோடனே எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே நாங்கள் கிறிஸ்டை கூட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து எப்படியாவது ஒரு நல்ல வழி பண்ணி கிறிஸையும் அவங்க அம்மா ரோகிணியும் சேர்த்து வைங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொண்ணு என் பொண்ணு 1000 பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்க. அம்மா நீங்கள் எத்தனை வாட்டி மன்னிப்பு இது பண்ணுவீங்க. கிறிஸையும் உங்களையும் தேடி கிராமத்துக்கு அலையணும். இப்போ பக்கத்துலேயே இருக்கீங்க, அடிக்கடி பார்த்துக்கலாம்.
நான் உண்மையை சொல்வது வரைக்கும் நானும் மீனாவும் கிறிஷை பார்க்க வருவோம். நீங்கள் அதை ரோஹிணின்னு மட்டும் சொல்லாதீங்க. நாங்கள் ரோஹிணின்னு கூப்பிடணுமா கல்யாணின்னு கூப்பிடணுமா அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் உண்மையை சொல்வது வரைக்கும் ரோஹிணியை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். மீனாவா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவங்க வந்தோடனே கிறிஸ் தான் வந்து ரோஹிணியோட பையன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடலை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பொய் சொல்லிட்டு அந்த ரோஹிணி புள்ள நம்ம வீட்டில் இருக்குது. இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, இல்லை நான் வந்து நினைக்கிறது இல்லை கேட்குறது கரெக்ட் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உன்னை வர சொன்னேன். ஏன்னா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் இப்போ தான் புரியுது. வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வீட்டு விட்டு வெளில போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.